ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, லைஃபுக்கு தேவையான நிறைய மோட்டிவேஷனல் விஷயத்தை பற்றிலாம் பார்க்க போகிறோங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகர்கள் இருக்கிறாங்க. நடிகர்களும் மனிதர்கள் தான். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு நிறைய இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு பெருசாக இந்த இணையதளம் அப்படின்றது பிரபலம் கிடையாது. அதனால் நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றியும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வந்தாங்க அப்படின்றத பற்றியும் ஒரு சில மோட்டிவேஷனல் மூலிமா சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பயராக தாங்க இருக்கும். எப்போவுமே நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு வேலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலை செஞ்சிட்ருக்கக்குள்ள உங்களை வந்துட்டு ஒருத்தர் சூப்பராக வேலை செய்கிறப்பா, நல்லா வேலை செய்கிற, பரவாயில்லையே சூப்பராக செய்கிறியா அப்படின்ற மாதிரி உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த வேலையில் இன்னும் வந்துட்டு அதிக கவனம் செலுத்தி நிறையா விஷயங்களை செய்வீங்க. அதே தான் உங்களுடைய பிரெயினும். அடிக்கடி மோட்டிவேஷனல் அப்படின்றது உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்களை உங்கள் பிரெயின் யோசிக்கும். அதனால் நிறையா பலன்கள் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன செஞ்சாலுமேங்க அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எது செஞ்சாலும், நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்குன்றது போகவே முடியாது. அதனால் உங்களை பற்றி யார் ஏதாவது ஒரு கெட்ட அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்கன்னா அதை மாற்றணும், அவங்கள்ட்ட நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் பார்க்காதீங்க. உங்களுடைய செயல் எப்படி இருக்குமோ அந்த செயலை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியும். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாமல் எதுவுமே மாறாது. உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியும், உங்கள் தலைவலிக்கு நீங்கள் தைலம் தேய்ச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியும், உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் மாறணும், நீங்கள் மாறினா மட்டும்தான் அது முடியும். யார் என்ன சொன்னாலும் அது மாறவே மாறாது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை நோக்கி நீங்கள் தான் ஓடணும். நம்மளுடைய வேலைக்கு நம்ம ஓடாமல் வேறு யாருமே ஓட மாட்டாங்க. வேறு யார் முடிவு பண்ணாலும் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. வேறு யார் என்ன சொன்னாலும். இப்போ இந்த இடத்துல நான் 1000 மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணி ஓகே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இனிமேல் இதை நோக்கி நான் ஓடுவேன் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். முதல்ல மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்றத நிறுத்துங்க. மற்றவங்களுக்காக நம்மளால் வாழவே முடியாது. மற்றவங்க என்ன வேணால் யோசிப்பாங்க, என்ன வேணால் நினைப்பாங்க, அதுக்காகலாம் நம்மளால் வாழவே முடியாது. இங்கே ப்ராக்டிக்கலாக இது ஒத்தும் வராது. நமக்காக ஓடினா மட்டும்தான் நம்மளால் அதில் அதிக தூரம் ஓட முடியும். மற்றவங்களுக்காக ஓடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படின்றது தெரியாது. அதனால் மற்றவங்களுக்காக யோசிக்கிற விஷயத்த முதல்ல கைவிடுங்க. உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் ஓட ஆரம்பிங்க. மற்றவங்கள பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே கோவப்பட்டுறாதீங்க. தயவு செய்து அதற்கு கொஞ்சம் நேரம், அவகாசம் அப்படின்றத கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் மேலே நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் யோசித்து பார்க்கக்குள்ள அந்த இடத்துல நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்க தேவையில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். போன காலத்தை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. அதே போல் விட்ட வார்த்தையும் நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. யார் மேலே கோபம் வந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதையுமே கொடுக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மற்றவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோவப்பட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதையுமே கொடுக்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும்னா, ஒருவேளை உங்களுக்கு பணக்காரன் ஆகிறது பிடிக்கலையோ, பணக்காரனையே பிடிக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த இந்த பிரபஞ்சம் கொடுக்காது. மற்றவர்கள் போல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கணும். மற்றவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்போ நிச்சயம் அதை உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா தொடர முடியாது. நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா நிச்சயம் நம்பிக்கை அப்படின்றது நமக்குள்ளே இருக்கணுங்க. நாம் நம்பலைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நம்பவே மாட்டாங்க.